கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. 9, 10 ஆகிய வசனங்களில் நாம் தியானிக்கும் போது ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். யாரெல்லாம் இந்த புதிய நாளுக்காக வாக்குத்தத்தங்களோடு புதிய நாளிலே தொடங்குறீங்களோ, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவன் வெட்கப்படுவதில்லை. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் நம்ம கூடயே இருக்கிறார். இந்த நாளிலும் விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, தேவன் அவரை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார், மரித்தோர்ந்து எழுந்தார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக பாடுபட்டார். அவரை நாம் நினைவு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் இருக்கும், அந்த எல்லா போராட்டம் எல்லாம் மாறிடும். நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நாம் நிப்பாட்டும் போது சத்துரு நம்மளை தொடர முடியாது. ஜெய கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும்போது எந்த ஒரு வெட்கமான காரியமோ தொடராது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை நமக்கு தந்தரில் இவ்வளவா உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை இன்னைக்கு
நிறைய கமிட்மெண்ட் இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய பாரம் இருக்கலாம், நிறைய மன அழுத்தம் இருக்கலாம், நிறைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார பிரச்சனையாக இருக்கலாம், கம்பெனி பிரச்சனையாக இருக்கலாம், ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் பல காரியங்கள் சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்டு பிரச்சனையாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு புதிய நாளிலும் அப்பா உங்களுடைய கிருபினால் நிரப்பி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உங்க இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி எங்க இதயத்துக்குள்ள குமாரனுடைய ஆவியெல்லாம் நிரப்பி ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலி அடைங்க. இந்த நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலும் வேதத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. கொழுந்துடைய அக்னி எங்களுடைய உள்ளத்துல பாற்றி விடட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தோட வானம் திறவட்டும். சிங்காசனத்திலிருந்து பலனில திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசிரியங்க. அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. லிபோ ஷாலபாபா கபுதுபே கேதுனி கந்தோட்டோரவாலா லீபா கபுதுபே கேதுனி கந்தோட்டோரபா கபுதுபே கேதுனா. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தடையெல்லாம் விலகி போட்டும். உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசிரியங்க. கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ இந்த நாளிலும் யாரெல்லாம் அப்பா தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்பி ஆசிரியங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும் ராஜா. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்க பிள்ளைகளை தொடரட்டும். உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அண்ணனோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.